ஒரு பாறை, 400 வருஷ வரலாறு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த 40 ரகசிய பாதாள அறைகள் எதுக்காக தெரியுமா? திண்டுக்கல் மலைக்கோட்டையோட மர்மங்களுக்குள்ள இன்னைக்கு நாம போகப் போறோம். தமிழகத்தின் மையப்பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான பாறையின் மேல் கம்பீரமாக வீற்றிருக்கிறது இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை. 400 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றைக் கொண்ட இந்த கோட்டை பல சாம்ராஜ்யங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பார்த்த மௌன சாட்சி. சுமார் 900 மீட்டர் உயரமும் 2 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்ட இந்த பாறை ஒரு திண்டு, அதாவது தலையணை போன்ற வடிவத்தில் இருப்பதால்தான் இவ்வூருக்கு திண்டுக்கல் என்று பெயர் வந்தது. கிபி 1605இல் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கரால் இந்த கோட்டை கட்டப்பட்டது. பின்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் இது மேலும் வலுப்படுத்தப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் மன்னர் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானின் மிக முக்கியமான இராணுவத் தளமாக இந்த கோட்டை விளங்கியது. இந்த கோட்டையின் வியக்கத்தக்க அம்சம் இங்குள்ள 40க்கும் மேற்பட்ட பாதாள அறைகள். இவை கைதிகளை அடைக்கவும் ஆயுதங்களை சேமிக்கவும் பயன்படுத்தப்பட்டன. வீரமங்கை வேலுநாச்சியார் தனது படைகளை திரட்டி ஆங்கிலேயரை எதிர்க்க தயாரானபோது அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது இதே திண்டுக்கல் கோட்டைதான். மலையின் உச்சியில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான சிவன் கோவில் உள்ளது. பின்னர் இது ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலாக மாற்றப்பட்டது. இன்றும் இந்த கோட்டையில் 6 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட பீரங்கிகளை காணலாம். இதில் இன்றும் ஒரு குண்டு சிக்கியிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். அந்த காலத்திலேயே மழைநீரை சேமிக்க அற்புதமான குளங்கள் மற்றும் கால்வாய் வசதிகளை மலையிலேயே உருவாக்கியிருக்கிறார்கள். ஆங்கிலேயர் காலம் முதல் இன்று இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை சிதையாத அரணாக நிற்கிறது இந்த மலைக்கோட்டை. தமிழர்களின் வீரத்திற்கும் கட்டிடக்கலைக்கும் சான்றாக இருக்கும் இந்த இடத்திற்கு நீங்கள் எப்போது வரப்போகிறீர்கள்? நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஸ்கை குடும்பத்துல இன்னும் நீங்க இணையலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஊர் கோட்டைய பத்தி வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.